ஜூனியர் என்டிஆர் நடிக்கும் புதிய படத்தின் விளம்பரத்தில் முருகப்பெருமான் வட இந்தியாவில் பிறந்தவர் என இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சூர்யாவின் விஸ்வநாதன் சென்ஸ், தனுஷின் வாத்தி, துல்கர் சல்மானின் லக்கி பாஸ்கர் உள்ளிட்ட படங்களை தயாரித்து தெலுங்கு தயாரிப்பாளர் நாகவம்சி வெளியிட்ட பதிவு தமிழக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கில் ஜூனியர் என்டிஆர், விக்ரம் ஸ்ரீனிவாஸ், நாகவம்சி கூட்டணியில் உருவாகக்கூடிய பெயரிடப்படாத படத்தின் போஸ்டர் அண்மையில் வெளியானது. படத்திற்கு அனிருத் இசையமைக்கக்கூடிய நிலையில் புராண கதையை மையமாக கொண்டும் கடவுள் முருகப்பெருமான் குறித்தும் படத்தில் காட்சியில் இருக்கும் என்பதும் அதன் போஸ்டரே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியது. அதே நேரம் படத்தின் போஸ்டரை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட தயாரிப்பாளர் நாகவம்சி வடக்கில் பிறந்தவர், தெற்கில் வழிபடப்படுபவர் என முருகப்பெருமானை குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரம் கடும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் சமூக வலைதளங்களில் நாகவம்சியின் பதிவுக்கு தமிழக மக்களும் முருக பக்தர்களும் கடும் எதிர்வினையாற்றி வருகின்றனர். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வடபுலத்தில் பிறந்தவராக சித்தரிப்பது கண்டனத்திற்குரியது என்றும், கலைப்படைப்பு என்ற பெயரில் வரலாற்று பிரிவுகளை உண்மை என கட்டமைக்க முயல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் தமிழ் கடவுள் பற்றிய படத்தின் போஸ்டரில் சமஸ்கிருதம் எதற்கு எனவும், முருகன் எப்போது வடக்கில் பிறந்தார் என்றும் பலரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் தெலுங்கு தயாரிப்பாளரின் பதிவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், தமிழ் இறையோன் முருகப்பெருமானை மையப்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய திரைப்படத்தில் முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்து உருவாக்கத்துடன் உருவாவதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக படக்குழு பதிவிட்டு இருப்பது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். கலைப்படைப்பு என்ற பெயரில் அடிப்படை புரிதலை, இது போன்ற வரலாற்று திரிவுகளை உண்மை என கட்டமைக்க முயல்வது வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும், வரலாற்றின் வீதிகளில் தொடர்ச்சியாக அடிமைப்படுத்தப்பட்டு வழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மறைக்கப்பட்ட வீர வரலாற்றையும் பண்டைய அடையாளங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் கற்பனை படைப்புகள் மூலமாக இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான பிரிவுகள் திணிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என கூறப்படக்கூடிய நிலையில் முருகப்பெருமான் வடபுலத்தில் பிறந்தார் என்பது கட்டுக்கதை. படக்குழு உடனடியாக இதனை கைவிட வேண்டும் என்றும், இல்லையென்றால் மிக கடுமையான எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் இந்த படத்தின் தமிழ் பதிப்பையோ தெலுங்கு பதிப்பையோ திரையிட அனுமதிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தாவேக எம்எல்ஏவிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசிய புகார் தொடர்பான வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டப்பேரவையில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தால் 35 கோடி ரூபாய் தருவதாக ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக புகார் அளிக்கப்பட்ட வழக்கில் யூடியூபர் திருநாவுக்கரசு, நரேஷ் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் திருநாவுக்கரசுவின் ஓட்டுநரான கிருஷ்ணா என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே கைதான நரேஷை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சந்தித்து பேசியதாகவும், செந்தில் பாலாஜி, அசோக்குமார் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை திருநாவுக்கரசு தொடர்பு கொண்டதாகவும் காவல்துறை விளக்கம் அளித்திருந்தது. இது தொடர்பாக இன்று இருவரும் விசாரணைக்கு ஆஜராக கூறி கரூரை அடுத்த ராமேஸ்வரப்பட்டியில் அமைந்துள்ள செந்தில் பாலாஜியின் பூர்வீக வீட்டில் வசிக்கும் அவரது பெற்றோரிடம் காவல்துறையினர் சம்மன் வழங்கினர். இதனால் காவல்துறை விசாரணைக்கு செந்தில் பாலாஜி இன்று ஆஜராவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஒரு இளநீ கடை வச்சிருப்பாரு. எதிர்க்கவே செந்திலும் ஒரு இளநீ கடை போட நினைப்பாரு. கவுண்ட் பண்ணிட்டு நிறைய இளநீ இருக்கும். அவர் அசிஸ்டண்ட்டு நம்ம நடிகர் அண்ணன் வடிவேல் அவர் இருப்பார். எதிர்கடையில் போட்டிருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். என்ன பண்ணுவார், ஒவ்வொரு இளநியாக கயிறு கட்டி எதிர்த்த கடைக்கு அமுச்சு விட்டுருவார். அவர் பெரிய கடைக்காரர் ஆயிடுவார். இன்னைக்கு அந்த வேலையை இந்த தாவேக அரசு செஞ்சிட்டு இருக்கு. தாவேக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்து பேசிய காட்சிதான் இது. திமுக முன்னாள் தலைவர் மு. கருணாநிதியின் பிறந்தநாள் விழா சென்னை ஆரியபுரத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின், ஆளும் கட்சியை விட திமுக எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றார். ஊழல் செய்தவர்களை விடமாட்டோம் என்று கூறிய முதலமைச்சர், ஊழல் செய்தவர்களை அவருடைய கட்சிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றார். நம்ம தலைவர் சொன்னாங்க,
தூர்ந்த சக்திக்கிட்டேருந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவ்வளோ போய் காஞ்சி போன சக்தியாக இருக்கீங்களே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னார். வாஷிங் மிஷினு நம்ம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷினு, இன்னைக்கு அதுக்கு போட்டியாக ஒரு குட்டி வாஷிங் மிஷினாக இன்னைக்கு இந்த அரசு தாவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. தாவேக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ரீல்ஸ் மட்டுமே போடுவதாக குற்றம் சாட்டிய உதயநிதி, தமிழ்நாட்டில் மறுபடியும் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையும் என்றார். ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்த எதிர்ப்பை முதலமைச்சர் விஜய் பேச வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர் 50 நாட்களில் ஒரு ஆட்சியை மதிப்பிட்டு விட முடியாது என்றார். என்ன இருந்தாலும் ஒரு ஆட்சியை சீர்தூக்குவதற்கு 50 நாட்கள் போதாது. அவங்க கொஞ்சம் காலம் வேணும், அவங்களுக்கு நிலைத்தன்மைக்கு கொஞ்சம் காலம் வேணும். புதியவர்கள், முதல்வர் உட்பட எல்லோரும் புதியவர்கள். எனவே அவர்கள் எல்லோருமே அறிவுள்ளவர்கள், அறிவில் சிறந்தவர்கள்லாம் இருக்கக்கூடும். அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், பொறுப்பே அவர்களுக்கு கற்றுத்தரும். திமுக அளவுக்கு பாஜக எதிர்ப்பில் தாவேக உறுதியாக இல்லை என்றும் வீரபாண்டியன் தெரிவித்தார். திமுகவை விட தாவேக அந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறாங்களா? வெளிப்படுத்தினால்தான் நல்லது தமிழ்நாட்டிற்கு. இப்போ வெளிப்படுத்தலை இப்போ வரைக்கும். இப்பொழுது வரைக்கும் திமுக போல் வெளிப்படுத்தவில்லை. என்ன இருந்தாலும் ஒரு 50-60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்களோடு புதிதாக இப்பொழுதுதான் வந்தவர்களை ஒப்பிடுவது என்பது அவ்வளவு பொருத்தமல்ல. பாஜக எதிர்ப்பை வலியுறுத்தித்தான் தாவேக ஆட்சிக்கான ஆதரவு கடிதத்தில் கையெழுத்திட்டோம் என்றும் வீரபாண்டியன் கூறினார். கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகையாக 2500 ரூபாய் வழங்கப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். ராஜபாளையம் பாரதி நகரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த முகாமினை சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அமைச்சர், கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகையாக 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். கண்டினியூவா அந்த 1000 பணம் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். 2500 பணம் கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான வழிமுறைகள் நம்ம எல்லாமே இருக்கோம். ஒவ்வொரு விஷயமா செஞ்சுட்டு தான் வரோம். நீண்ட ப்ராசஸ் இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கிற முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக உறுதியாக 2500 பணம் உங்களுக்கு வழங்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்றத்துக்கும் கிடையாது. மகளிர் உரிமை தொகை கோரி ஒரே பெயரில் 2-3 முறை விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது குறித்து உரிய ஆய்வு செய்து சரி செய்யப்பட்டு அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி கூறினார். தாவேக தனிப்பெரும் கட்சியாக வென்றதில் மகிழ்ச்சி இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விசிக விருதுகள் வழங்கும் விழாவில் பேசிய திருமாவளவன், திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விசிகாவுக்கு தாவேகாவின் வெற்றி எப்படி மகிழ்ச்சியை தரும் என்றார். தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது, நமக்கு அதிலே மகிழ்ச்சி இல்லைதான். ஏனென்றால் நாம் திமுக கூட்டணியிலே போட்டியிட்டோம். எப்படி நாம் மகிழ்ச்சி அடைய முடியும்? RSS பெற்ற பிள்ளைகள் என்று நான் விமர்சித்து விட்டு, இல்லை இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி தாருங்கள் என்றா நாங்கள் பேசினோம், கெஞ்சினோம். கூட்டணியில் விசிக இல்லை என திமுக தலைமையை அறிவித்துவிட்டதாக கூறிய திருமாவளவன், தாவேக தலைமையிலான கூட்டணியில் விசிக இடம்பெறும் என தெரிவித்தார். மாண்புமிகு அண்ணன் மேனாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான அரசியல் உறவை இல்லை என்று அறிவித்திருக்கிறாரா இல்லையா? அந்த முடிவை அவர் எடுத்தாரா, நான் எடுத்தேனா? தேர்தலுக்கு முன்பு முதலமைச்சர் விஜய் மீது கொள்கை ரீதியிலான சந்தேகம் இருந்ததை அவரிடமே தெரிவித்ததாகவும் திருமாவளவன் கூறினார். சிவகாசியில் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் வீட்டில் ரீல்ஸ் பார்த்தபடி சினிமா பாணியில் கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் 93 சவர நகைகளுடன் தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசியில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வரும் அரவிந்த் ராம் வீட்டை பூட்டிவிட்டு தனது மனைவி அபிராமி மற்றும் குழந்தைகளுடன் வெளியில் சென்றிருந்தார். பின்னர் நள்ளிரவில் வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டின் முன்பாக நின்றிருந்த காரில் இருந்த சிலர் தங்களது செல்போனில் ரீல்ஸ் பார்த்துக் கொண்டிருந்தனர். அரவிந்த் ராமின் குடும்பத்தினரை கண்டவுடன் அந்த நபர்கள் காரின் ஹாரன் சத்தத்தை தொடர்ச்சியாக எழுப்பினர். இதனால் சந்தேகமடைந்த அரவிந்த் ராம் குடும்பத்தினர் வீட்டிற்குள் வேகமாக சென்றபோது வீட்டிலிருந்த 93 சவர நகைகளை முகமூடி அணிந்த கொள்ளை கும்பல் எடுத்துக்கொண்டு ஓடியது. அவர்களை விரட்டிச் சென்ற அரவிந்த் ராமின் குடும்பத்தாரையும் அக்கும்பல் ஆயுதங்களை காட்டி மிரட்டி வெளியில் நின்ற காரில் தப்பிச் சென்றது. நள்ளிரவில் காரில் வந்த கும்பல் சினிமா பாணியில் திட்டம் போட்டு நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதால் என்ஜின்களுக்கு பாதிப்பில்லை எனவும், ஆனால் மைலேஜ் சற்று குறைவதாகவும் வாகன உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் வாகனங்களுக்கான பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் பழுதடையலாம் எனவும், மைலேஜ் பெருமளவு குறையலாம் எனவும் வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள சில வாகன உற்பத்தியாளர்கள் எத்தனால் கலப்பால் என்ஜின்களுக்கு எந்த சேதமும் இல்லை என தெரிவித்துள்ளனர். அதே நேரம் 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட வாகனங்களில் மைலேஜ் சுமார் 3.5% அளவுக்கு குறையலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பழைய வாகனங்களில் உள்ள சில ரப்பர் குழாய்கள் மற்றும் கேஸ்கெட்டுகள் எத்தனாலால் சற்று தேய்மானமடையலாம் எனவும், ஆனால் இவற்றை எளிய பராமரிப்பு மூலம் மாற்றலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். எத்தனால் அதிக ஆக்டேன் கொண்டிருப்பதால் இது இன்ஜின் சீராக இயங்கவும் வாகனத்தின் வேகம் எடுக்கும் திறனை அதிகரிக்கவும் உதவும் எனவும் கூறப்படுகிறது. அறுபத்தோரு வயதான ஆமீர் கான் மும்பையில் உள்ள தனது இல்லத்தில் எளிய முறையில் காதலியை கரம் பிடித்தார். மும்பை பாலி ஹில்ஸில் உள்ள வீட்டில் நடைபெற்ற நிகழ்வில் ஆமீர் கான் தனது காதலி கௌரி ஸ்பிரட்டை 3வது திருமணம் செய்து கொண்டார். ஏற்கனவே 2 திருமணங்கள் செய்து விவாகரத்து பெற்ற ஆமீர் கான் தற்போது தனது வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்தவரான கௌரி ஸ்பிரட் லண்டனில் ஃபேஷன் மற்றும் ஸ்டைலிங் படிப்பை முடித்துவிட்டு மும்பையில் சலூன் ஒன்றை நடத்தி வருகிறார். மேலும் ஆமீர் கானின் தயாரிப்பு நிறுவனத்திலும் கௌரி ஸ்பிரட் பணியாற்றி வருகிறார். கடந்த ஆண்டு தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது கௌரி ஸ்பிரட்டை திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக ஆமீர் கான் அறிவித்திருந்தார். மிக எளிய முறையில் நடைபெற்ற திருமணத்தில் ஆமீர் கான் மற்றும் கௌரி ஸ்பிரட் ஆகியோரின் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். ஆமீர் கானின் திருமண நிகழ்வில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழுமத் தலைவர் முகேஷ் அம்பானி, மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வது சுதந்திர தினத்தை அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரம் கோலாகலமாக கொண்டாடிய காட்சிதான் இது. அமெரிக்காவில் 250வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேளிக்கைக்கு பெயர் போன லாஸ் வேகாஸ் நகரில் சுதந்திர தின கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. லாஸ் வேகாஸ் ஸ்கைலைன் கட்டடத்தில் இருந்து வெடிக்கப்பட்ட பட்டாசுகள் இருள் சூழ்ந்த வானையை ஒளிமயமாக்கின. கேளிக்கை விடுதிகள் மற்றும் கிளப்புகளில் மக்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடி தீர்த்தனர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 5 முறை சாம்பியனான பிரேசிலை வீழ்த்தி நார்வே முதல் முறையாக காலிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள நியூஜெர்சி மைதானத்தில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பலம் பொருந்திய பிரேசிலுடன் நார்வே மோதியது. பரபரப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் நார்வேவின் ஹோலண்ட் தனது நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 79வது நிமிடத்தில் முதல் கோல் அடித்தார். தொடர்ந்து ஆட்டத்தின் 90வது நிமிடத்தில் ஹோலண்ட் மற்றொரு கோல் அடிக்க நார்வே அணிக்கு 2-0 என முன்னிலை பெற்றது. நார்வே அணி 2-0 என முன்னிலை பெற்றது. அதே சமயம் உலகக்கோப்பையில் நார்வே வீரர் ஹோலண்ட் அடித்த கோல்களின் எண்ணிக்கை 7ஆக உயர அதிக கோல் அடித்தவர்களுக்கான கோல்டன் பூட் பட்டியலில் மெஸ்ஸி மற்றும் எம்பாப்பேவுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டார். கூடுதல் நேரத்தின் பிற்பகுதியில் பிரேசில் வீரர் நெய்மர் பெனால்டி கிக் மூலம் ஆறுதல் கோல் அடித்த நிலையில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று முதல் முறையாக காலிறுதிக்கு முன்னேறியது. 5 முறை சாம்பியனாக இருந்தாலும் நார்வேவை ஒரு முறை கூட தோற்கடிக்காத பிரேசில் இம்முறையும் வாய்ப்பை தவறவிட்டு தொடரை விட்டு வெளியேறியது. இந்நிலையில் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக நெய்மர் அறிவித்துள்ளார். மகளிர் T20 உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை ஆஸ்திரேலியா 7வது முறையாக தட்டி தூக்கியது. லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி அனல் பறக்க நடைபெற்றது. இதில் குரூப் பிரிவில் இதுவரை தோல்வியை சந்திக்காத ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர்கள் ஒற்றை இலக்க ரன்களில் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தனர். அடுத்தடுத்து வந்த வீரர்களும் சொற்ப ரன்களில் பெவிலியன் திரும்பியதால் இங்கிலாந்து பேட்டிங்கில் தடுமாறியது. கேப்டன் நாட் ரிவர் இறுதி வரை நின்று 55
23 பந்துகளில் 58 ரன்கள் அடித்து கொடுத்து ஸ்கோரை உயர்த்தினார். அவருடன் ஜோடி சேர்ந்த ஃப்ரேயா கெம்ப் சிறப்பாக விளையாடி 44 ரன்கள் அடித்தார். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழந்து இங்கிலாந்து 150 ரன்கள் சேர்த்திருந்தது. எளிய இலக்கை துரத்திய ஆஸ்திரேலிய அணிக்கு பெத் மூனி மற்றும் ஃபிஃபி லிட்ச்ஃபீல்ட் சிறப்பாக ஆடி கொடுத்து முறையே 64 மற்றும் 48 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். இதனையடுத்து வந்த எலைஸ் ஃபெர்ரி, கார்ட்னர் ஆட்டமிழக்காமல் விளையாடியதால் ஆஸ்திரேலியா அணி 17.1 ஓவரில் 153 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி 7வது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படைத்தது. வடமாநிலங்களில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் தொடரும் நிலையில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள் நீரில் தத்தளிக்கின்றன. மகாராஷ்டிர மாநிலத்தில் கடந்த ஒரு வாரமாக தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய நிலையில் மும்பை, தானே, பால்கர், ராய்கர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. நவி மும்பையில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். லோனாவாலா பகுதியில் உள்ள புஷி அணையில் ஆர்ப்பரித்து கொட்டிய நீரில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் குளித்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அணை மூடப்பட்டது. பால்கர் அடுத்த நலசோபரா பகுதியில் கனமழையால் தேங்கிய நீர் வடியாத நிலையில் கழிவு நீருடன் கலந்து நிற்கக்கூடிய நீரில் நடந்து சென்று அன்றாட பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர். மும்பை மெரைன் டிரைவ் மற்றும் கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. புனே பக்தேவாடி பகுதியில் கனமழையால் ராட்சத மரம் முறிந்து சாலையில் விழுந்ததில் 3 வாகனங்கள் சேதமடைந்தன. வாகனங்களுக்குள் சிக்கிய 3 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். அதேபோல புனேவின் பிம்ரி சிஞ்சவாட் பகுதியில் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 காயமடைந்தனர். ராய்கட் மாவட்டத்தில் மும்பை கோவா நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மும்பையில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கூடிய நிலையில் இன்று அரசு, தனியார் மற்றும் பிரஹன் மும்பை மாநகராட்சி பள்ளிகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவின் பல்வேறு பகுதிகளில் தென்கிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்தது. ஹப்பூர் பகுதியில் தொடர் கனமழையால் டெல்லி லக்னோ சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். உத்தராகண்டில் காட்டாற்று வெள்ள நீரில் ஒரு SUV வாகனம் அடித்து செல்லப்பட்டது.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் கரியாபந்த், மகசமுந்த் உள்ளிட்ட மாவட்டங்களில் பருவமழை வெளுத்து வாங்கியது. குடியிருப்புகளில் தேங்கிய மழை நீரால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். பகனாய் ஆற்றங்கரையில் பால கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 14 ஊழியர்கள் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட நிலையில் அவர்களை மீட்புப் படையினர் கயிறு கட்டி பாதுகாப்பாக மீட்டனர். ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் ஷிப்ரா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அந்த ஆற்றின் கரையோரத்தில் உள்ள கோவில்கள் நீரில் மூழ்கின. ஹரியானாவின் குருகிராம் உள்ளிட்ட நகரங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் கொட்டி தீர்த்த கனமழையால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கியதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தலைநகர் டெல்லி NCR பகுதியில் பெய்த கனமழையால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். இனி காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கோவை குற்றாலத்தில் 4வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதோடு ஆபத்தான அளவை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை மகாமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. குளித்தலை பிரெண்ட்ஸ் மற்றும் அகில இந்திய SR பேரவை சார்பில் நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள், குதிரைகள் கலந்து கொண்டன. எல்லைக்கோட்டை நோக்கி சீறி பாய்ந்த காளைகள் மற்றும் குதிரைகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கௌப்பாக்கம் பகுதியில் வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையோரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உயர்கோபுர விளம்பர பேனர் கிழிந்து ஆபத்தான நிலையில் இருந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பேனரின் ஒரு பகுதி சாலையில் விழுந்ததால் விபத்து ஏற்படும் அபாயம் நிலவுவதாக கூறி அதனை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் உருவாக்கப்பட்ட எல்னினோ விழிப்புணர்வு மணற்சிற்பம் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்தது. பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் வெப்பநிலை அதிகரித்து தெற்காசிய நாடுகளில் கடுமையான வறட்சி ஏற்படுவதை விஞ்ஞானிகள் எல்னினோ என அழைக்கின்றனர். இதுகுறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அக்னி தீர்த்த கடற்கரையில் ஓவிய ஆசிரியர் சரவணன் வடித்த மணற்சிற்பம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. திமுகவும் அதிமுகவும் ஒரே நாளில் ஆளுநரை சந்தித்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். பிஜேபி போய் ஆளுநரை சந்திப்பது மத்திய அரசாங்கத்துடைய ஏஜென்ட் என்கிற முறையில் அவர்கள் சந்திப்பதில் எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பட் திமுக அதிமுக 2 கட்சிகளும் நேற்று சேர்ந்தாற்போல் ஒரே நாளில் ஆளுநரை சந்தித்திருப்பது என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் போக்சோ வழக்குகள் குறைந்துள்ளதாக சென்னை தாம்பரம் காவல் ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். பெரும்பாக்கத்தில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் ஏற்பாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக துவங்கப்பட்ட தளராத தளிர்கள் ஆலோசனை மையத்தின் ஓராண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய காவல்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன், காவல்துறையில் தொடர் விழிப்புணர்வு பணிகள் காரணமாகவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு போக்சோ வழக்குகள் குறைந்துள்ளதாக கூறினார். அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு கரூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனுடன் செய்தியாளர்களை சந்தித்தவர் முதலமைச்சர் விஜய் கரூர் வருகைக்காக விழா ஏற்பாடுகளில் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். 10ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகை தர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து
அந்த பணிகள் மும்முரமாக நடைபெறும். மக்கள் சந்திப்பு இருக்கு, பாதிக்கப்பட்டவங்க அந்த டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க. திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு அருகே வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் முதியவர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலக்கோவில்பட்டியைச் சேர்ந்த லாசர் என்ற முதியவர் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், பாட்டில்கள் உள்ளிட்டவைகளை சேகரித்து மொத்தமாக விற்பனை செய்து வந்தார். அந்த வகையில் முதியவர் லாசர் தனது வீட்டில் பழைய துணிகளுடன் பாட்டில்கள் உள்ளிட்டவைகளை சேகரித்து வைத்திருந்தார். இந்நிலையில் அவரது வீட்டில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் அவர் வீட்டினுள் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தெலங்கானா மாநிலம் சூர்யாபேட்டையில் எரிவாயு நிரப்பும் போது சிலிண்டர் வெடித்து சிதறியது. கோடட் பகுதியில் உள்ள கடையில் சட்டவிரோதமாக எரிவாயு நிரப்பும் போது திடீரென சிலிண்டர் வெடித்த நிலையில் கடை ஊழியர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கோவையில் காங்கிரஸ் நிர்வாகியை மர்ம கும்பல் ஒன்று சினிமா பாணியில் கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடத்தலுக்கான பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பக்காவா பிளான் போட்டு அரங்கேற்றப்படக்கூடிய பல கடத்தல் சம்பவங்கள் கடைசியில் காமெடியாக முடிந்த கதைகளும் உண்டு. இதுபோன்று கோவையில் நடந்தேறிய ஆழ்கடத்தல் சம்பவம் ஒன்று அந்த பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அடுத்த SIHS காலனியை சேர்ந்த தனசேகரன் காந்திபுரம் காட்டூர் பகுதியில் பழைய கார் விற்பனை மையம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் காங்கிரஸ் கட்சியின் OBC பிரிவு மாவட்ட தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த தன்னுடைய ஃபார்ச்சுனர் காரை தனசேகரன் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு திடீர் என்று மாருதி எர்டிகா கார் ஒன்று வேகமாக வந்து நின்றது. அதிலிருந்து 5 நபர்கள் இறங்கிய நிலையில் உன் பெயர்தான் தனசேகரனா என கேட்டுள்ளனர். அதற்கு தனசேகரன் ஆமாங்க என்று கூறிய அடுத்த கணமே பெயரை உறுதி செய்து கொண்ட கும்பல் அவரை அவசரமாக காரில் ஏற்றி கடத்தி சென்றனர். மர்ம கும்பலின் இந்த திடீர் செயலால் அதிர்ச்சியடைந்த தனசேகரன் அவர்களிடமிருந்து தப்பிக்க போராடி உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மர்ம கும்பல் அவரை பலமாக தாக்கியதோடு நீ இங்கிருந்து உயிரோடு போக வேண்டுமென்றால் 2 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று கூறி உள்ளத்தை அள்ளித்தா படத்தில் வரக்கூடிய செந்தில் போன்று பேரம் பேசி மிரட்டல் விடுத்துள்ளனர். 2 கோடியா என்று திகைத்த தனசேகரன் அவ்வளவு பணம் எல்லாம் என்னிடம் இல்லை என்று கூறியுள்ளார். இதை கேட்ட அந்த கும்பலுக்கு சரியான ஆளைத்தான் கடத்தி இருக்கிறோமா என்று சந்தேகம் எழவே தனசேகரனை போட்டோ எடுத்து வேறொரு நபருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியுள்ளனர். அதற்கு எதிர்முனையில் இருந்த நபரோ நான் கடத்த சொன்ன ஆளே இவர் இல்லை, ஆளையே மாத்தி கடத்தி இருக்கீங்க என்று திட்டியுள்ளார். இதையடுத்து தனசேகரனின் செல்போன், சொகுசு காரின் சாவி, புதிய வீட்டின் சாவி உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்ட கும்பல் ஒரு காட்டுப்பகுதியில் அவரை தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இந்நிலையில் கடத்தல் கும்பல் தாக்கியதில் படுகாயமடைந்த தனசேகரன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் தனசேகரன் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆழ்கடத்தல் பேர்வழிகளை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். மர்ம கும்பல் கடத்த திட்டமிட்டிருந்த நபர் யார்? பணம் மட்டும்தான் கடத்தலுக்கான நோக்கமா அல்லது வேறு ஏதேனும் அரசியல் பின்புலம் உள்ளதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் அலசி வருகின்றனர். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். விராலிமலை தொகுதியில் மீண்டும் விஜயபாஸ்கர் போட்டியிடுவது குறித்து முதலமைச்சர் விஜய் முடிவு செய்வார் என அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முகமது பர்வேஸ் இதனை தெரிவித்தார். முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க, நல்லபடியா முடிவு பண்ணி நல்லபடியா அது தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் சிஎம் முடிவு பண்ணுவாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே நீலகண்டேஸ்வரர் கோயிலில் திருடு போன 50 சிலைகளை காரைக்கால் காவலர்கள் மீட்டு 2 கைது செய்தனர். இழுப்பப்பட்டு கிராமத்தில் உள்ள நீலகண்டேஸ்வரர் கோயிலில் 4 ஐம்பன் சிலைகளும் 1 வெண்கல சிலையும் திருடு போனது. இந்நிலையில் இந்த சிலைகள் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்படுவதாக காரைக்கால் காவலர்களுக்கு தகவல் சென்றது. இதன் பேரில் காரைக்கால் தர்மபுரம் பகுதியில் வீடு ஒன்றில் சோதனை நடத்திய காவலர்கள் 5 சிலைகளையும் பறிமுதல் செய்து அபிராமசுந்தரம் மற்றும் ஷாஜகான் ஆகிய 2 கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் செயற்கை புல்தரை மற்றும் கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தை அமைச்சர் ஸ்ரீநாத் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 49,85,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய செயற்கை புல்வெளி மற்றும் கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் கிரிக்கெட் விளையாடி வீரர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தினார்.
மேகதாதுவில் அணை கட்ட ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம் என காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர் இது விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனை என குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சிஎல்பி லீடர் ரொம்ப மாநில தலைவரும் சிஎல்பி லீடரும் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. மேகதாதுவில் ஒரு செங்கல் கூட எடுக்க நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். அதில் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. முதுமலை தேக்குப்பாடி, லைப்பாடி, யானைப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடர்ந்தது. இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் மழைக்கோட் அணிந்து பயணித்ததோடு பலரும் வரவேற்பு மையம் மற்றும் பேருந்து நிழற்குடைகளில் தஞ்சமடைந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதுமலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் இயக்குநர் ப. ரஞ்சித் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து நிகழ்விடத்தில் பேசியவர் பட்டியலினத்தவர் பிரச்சனைகளை சரியாக கையாளதால் தான் திமுகவிற்கு தோல்வி ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார். தலித்துகளோட பிரச்சனையை அவர்கள் கையாண்ட விதமும் அவர்களுக்கு தோல்வியை உண்டாக்குச்சு அப்படின்றத அவங்க டெஃபினட்டாக புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகளை சரியாக களமாடுவதில் புதிதாக வந்திருக்கிற அரசுக்கும் பல சிக்கல்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொழிலாளர்கள் மாத வருவாயில் இபிஎஃப் பணம் பிடித்தம் செய்வதில் புதிய மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வரவுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. புதிய தொழிலாளர் வைப்பு நிதி சட்டத்தின் அடிப்படையில் இனிமே பிஎஃப் பிடித்தம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும். கை மேல பலன் இருக்கக்கூடியதாக இது மாறி இருக்கு. யார் யாருக்கு பலன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்களோட பேசிக் சேலரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்க சம்பளத்தினுடைய அடிப்படை ஊதியத்திலிருந்து இதுவரைக்கும் 12% அப்படிங்கிறத இபிஎஃப்ஆ பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த இதில் தான் இப்போ சில மாற்றங்கள் அப்படின்னு செய்யப்பட்டிருக்கு. குறைந்தபட்ச கட்டணமாக இனிமேல் ஒவ்வொருத்தரும் 1800 ரூபாய் பிஎஃப்காக கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1800 ரூபாய்க்கு மேலே ஒரு ஊழியரோட தனிப்பட்ட விருப்பம் தான் எவ்வளவு செலுத்தணும் அப்படிங்கிறது பேசிக் சேலரியை பொறுத்து. இதில் என்ன மாற்றங்கள் அப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் 50,000 ரூபாய் அடிப்படை சம்பளமாக வாங்குறாரு. அவரோட பேசிக் சம்பளமே 50,000 அப்படின்னா 12% இபிஎஃப் பிடிப்பாங்க. அதாவது 6,000 ரூபாய் பிடித்தம் இருக்கும். இனிமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த 50,000 ரூபாய் அடிப்படை ஊதியத்திலிருந்து 12% விரும்புனா நம்ம இபிஎஃப்காக அதை பணத்தை செலுத்தலாம். 1800 ரூபாங்கிறது பேசிக். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்க கைக்கு 4,200 ரூபாய் கூடுதலாக வரும். நான் ஏற்கனவே இந்த 4,200 ரூபாயை என்னோட பிஎஃப் இருந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க, இனிமே அதை எனக்கு செய்ய வேண்டாம்னு சொன்னா இந்த பணம் நம்ம கைக்கு வந்துடும். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா, இது யாரெல்லாம் குறைக்க கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இந்த புதிய விதிப்படி நான் பிஎஃப் பணத்தை குறைச்சிக்கிறேன், எனக்கு கையில பணம் வந்தா போதும் அப்படிங்கிற கான்செப்ட்ல யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை பார்க்கலாம். ஓய்வூதியத்தினுடைய பலன்களை நம்பியே இருக்கிறவங்க, அதாவது பென்ஷனை நம்பி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் பிற்காலத்தில். அதனால அவங்க இந்த மாதிரியான பிஎஃப் பிடித்த தொகையை குறைக்க வேண்டாம்ங்கிற ஒரு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க 40லேருந்து 50 வயது இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க பேலன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து திடீர்னு பணம் கைக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப்னுடைய அந்த குறைந்தபட்ச தொகையாக அதை செலுத்தாம இருக்கிறதுங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, யார் குறைக்க கூடாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சேமிப்பு குறைவா இல்லைன்னா அவசரத்துக்கு கூட என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பிஎஃப் பணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சேமிப்பு. அதனால அவங்க அதை கன்சிடர் பண்ணி இதை எடுத்துக்காம இருக்கிறதுங்கிறது தான் நல்லது அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது. அதே மாதிரி பெரும்பாலானவர்கள் இந்த முதலீட்டை விரும்புவாங்க. அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஏன்னா பிஎஃப்லயே உங்களுக்கு 8.2% வரைக்கும் வட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்கும். மாதம் மாதம் இந்த தொகை ஒரு சேமிப்புக்காக போகுது அப்படின்னு நம்ம கணக்கிடலாம். அதே மாதிரி கைக்கு அதிக ஊதியம் கிடைப்பதை விரும்புறவங்களா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னா, எனக்கு பேசிக்கா 1800 ரூபாய் பிடிச்சா போதுங்க, மீதி இருக்கக்கூடிய காசை நான் சம்பளத்துல சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு உங்க டேக் ஹோம் சேலரியில அதை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடன் பெற்று அதிக வட்டி கட்டுறவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோன், கார் லோன் இந்த மாதிரி எடுத்து 12லேருந்து 14% வட்டி கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஎஃப்னுடைய வட்டி இதை விட குறைவா இருக்கு இல்லையா? அப்போ அதை ஒரு சேமிப்பா மாத்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யலாம். ஸோ இவங்கெல்லாம் குறைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கடைசியா முக்கியமான ஒரு பாயிண்ட், நீங்க 6,000 ரூபாய் செலுத்துறீங்க அப்படின்னா நீங்க வேலை செய்யற கம்பெனி உங்களுக்காக 6,000 ரூபாய் பணம் கொடுக்கும் இல்லையா? அப்போ கம்பெனியினுடைய அந்த பிஎஃப் பங்களிப்பை யாரு இழக்க விரும்புறாங்களோ அவங்க இந்த ஆப்ஷன்ல இருந்து தன்னை விலக்கிக்கலாம். 1800 ரூபாய் செலுத்தினா போதும். நீங்க 1800 ரூபாய் கட்டினீங்கன்னா கம்பெனியும் 1800 ரூபாய் தான்
கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த புரிதல்லேருந்து சிலர் இதை வந்து சேமிப்பாக மாற்றிக்கலாம், சிலர் இதிலிருந்து விலக்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.